வாசி மகள் ஏசாயா 37:1-2 வாசி. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து என்று சொல்லப்படும். ராஜாவுக்கு எசேக்கியா ராஜாவுக்கு அனுப்பினோன்னு அந்த ராஜாவுக்கு என்ன இருக்கு? படைகள் இருக்கிறது, சேனைகள் இருக்கிறது, யுத்தத்துக்கு ஆயத்தமான காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறான். பிரச்சனைகள் வருகிற பொழுது ராஜா என்ன செய்திருக்கணும்? எங்கே சேவகர்கள், எங்கே இராணுவங்கள் இதல்ல. ஒரு ராஜா என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்துகிறான். ஒரு ராஜா என்ன செய்யணும்? தன் வஸ்திரங்களை கிழித்து என்று சொன்ன என்னது? ராஜ வஸ்திரத்தை கிழித்து விட்டு தேவனிடத்தில் வருவதற்கு ஒரு என்ன செய்கிறான்? ரெட்டு உடுத்தி என்று சொல்லப்படும். ரெட்டு உடுத்தி என்பது பழைய ஏற்பாட்டின்படி அவர்கள் உபவாசத்தை என்ன செய்வது? ஏற்படுத்துவதற்காக அடையாளமாக என்ன செய்வார்கள்? ரெட்டு உடுத்தி கொண்டு என்ன செய்கிறான்? வேறு எங்கும் போகவில்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு. இந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம் கேள்விப்பட்டவுடனே அங்கே இங்கெல்லாம் ஓடக்கூடாது. எங்கே போகணும்? பிரச்சனை கேள்விப்பட்டு முதலாக என்ன செய்ய வேண்டும்? தம்மை தாழ்த்த வேண்டும். ஆமாவே இல்லையா? இந்த பிரச்சனையில் எனக்கு மேற்கொள்ள முடியாது, நான் நினைத்து பார்க்காத வேலையிலே இப்படியாக ஒரு என்ன செய்ய அசரிய ராஜா வருகிறான், நான் என்ன செய்ய முடியாது, நான் யுத்தம் பண்ண வேண்டும், நான் ஆயத்தப்படவில்லை. ஆனால் என்னது? எதிராளி என்ன செய்கிறான்? எப்பொழுதுமே நமக்கு முன்பதாக அவன் யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருப்பான். ஆமாவே இல்லையா? அப்படி அவன் ஆயத்தமாக இருக்கிற பொழுது அவன் எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? தேவ ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறான். ராமின் சொல்லுங்கள், இந்த கால வேலையில் இந்த இடத்துக்கு நீங்கள் பிரவேசிக்கிற வேலையிலே உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிறது. அப்போ முதலாவது நாம் அவனிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். நாம் என்ன செய்கிறான்? ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறான். இரண்டாவது வாசிங்கள். தன்னோடு வேலை செய்கிறவர்கள் என்ன செய்யறான்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் பண்ணி என்ன செய்ய வேண்டும்? தீர்க்கதரிசியிடத்திலே போக வேண்டும், தேவ மனுஷனிடத்திலே போக வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற இடத்தில் ஆலோசனை கேட்க போக வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஒன்று தேவாலயத்துக்கு வர வேண்டும், ரெண்டாவது என்ன செய்ய வேண்டும்? தேவ மனுஷனிடத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆலோசனை கேட்டால் அவர்கள் உங்களுக்கு ஏற்ற ஆலோசனையை அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு கொடுப்பாங்க. அமவில்லையா? வாசிங்கம்மா. நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவே பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னார் என்றார்கள். நாங்க அவர்களை அனுப்புறாங்க. நீங்கள் எப்படி போகணும்? தீர்க்கதரிசியிடத்தில் போகிற பொழுது நீங்கள் எப்படி போகணும்? உபவாசத்தோடு கூட போயிட்டு இந்த சம்பவத்தை அவர்கள் சொல்லுங்கள். அவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படியாக அவன் என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட ஒரு யுத்தம். ஏன்னா அவனுக்கு தெரியுது, பல இடங்களில் போய் அவன் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தினாலே அவன் பல நாடுகளை பிடித்திருக்கிறான். அப்போ அந்த நாடுகளை அவன் பிடித்தபடினாலே அங்கே இருக்கிற தெய்வங்களைப் போலதான் இஸ்ரவேல் தெய்வமும் இருப்பார் என்று சொல்லி இவனுக்கு எச்சரிப்பு கொடுத்து விட்டு அவன் வர புறப்படுகிற பொழுது ஆமென் இவன் என்ன செய்கிறான்? எசேக்கியா ராஜா அவன் யாரை? யுத்த வீரர்களை தேடவில்லை, சேனைகளை தேடவில்லை, சேனைகளின் கர்த்தராகிய தேவனை தேடினான். அதுதான் மிக முக்கியமான விஷயம். சரியா? அடுத்த வசன வாசி மகள். இந்த விஷயம் எல்லாம் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்து போச்சு. இப்ப ராஜா ரொம்ப அங்கலாய்த்து கொண்டு உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். எங்களையும் ஜெபத்தோட உங்களிடத்தில் வர சொல்லியிருக்கார். எங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நல்ல செய்தி வர வேண்டும். ஆமாவே இல்லையா? ஊழியக்காரன் உள்ளத்துல என்ன வரணும்? அப்படியா? அவன் பயங்கரமான மனுஷன் இல்லையா? சரியா? ராஜா பயங்கரமானவன். நீங்க என்ன செய்யணும்? ஆமையா, யுத்தத்துக்கு போக முடியாது. நீங்க என்ன செய்யணும்? நாட்டை அவங்களுக்கு கொடுத்துருங்க, பிரச்சனையை சோல்வ் பண்ணுங்க. அப்படி அல்ல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசரியா ராஜாவின் ஊழியக்காரனே, பயப்படாதேயும்
அவன் இப்பொழுது என்ன செய்வான்? நான் ஒரு செய்தியை அவனுக்கு அனுப்புவேன். ராமின், நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு எதிராய் வருகிறவனுக்கு நீங்கள் அல்ல, தேவன் பதில் கொடுப்பார். தேவன் பயங்கரமான ஒரு செய்தி அனுப்புவார். நீ யார் என்பதையும் இந்த உபவாச நாளில் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு இருக்கிற உனக்கு ஆண்டவர் என்ன செய்வான்? செய்தி அனுப்பார். சொல்லுகிற, இதோ நான் ஒரு செய்தியை இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு பயத்தின் ஆவி. நீங்க ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு எதிராக வருகிறவனுக்கு என்ன உண்டாகிறது? ஒரு பயத்தின் ஆவியை கொடுப்பார். ஓ, இசைக்கு ராஜா அவன் சாதாரணவன் தானே, அவனை மேற்கொள்ளலாம். ஏன்னா இன்னை வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக தான் எல்லாருமே எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. அமவில்லையா? ஸோ ஆனால் அவர்களோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆகவே அவனுக்கு என்ன செய்கிறான்? இதோ அவனுக்கு நான் ஒரு செய்தியை அனுப்புகிறேன். அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை என்ன செய்யறாராம்? எடுத்துட்டு என்ன செய்யறாரு? பயத்தின் ஆவி. உங்களை குறித்து ஒரு பயம். சொல்லுங்க, என்னை குறித்து ஒரு பயம். எனக்கு எதிராக வருகிறவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? நான் போயிட்டு நான் யுத்தம் பண்ணக்கூடாது, நான் போய் சண்டை போடக்கூடாது. நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு சொல்ல வேண்டிய இடத்துக்கு சொல்லிட்டா செய்ய வேண்டியவர் செய்வார். சொல்லுங்க, போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு சொல்ல வேண்டிய இடத்துக்கு சொல்லிட்டா செய்ய வேண்டியவர் செய்வார். நான் அதுக்கு செய்யக்கூடாது. அம்மாவில்லை, அதுதான் நீங்கள் எஸ்ஐக்காக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அம்மாவில்லையா? ஏன்னா அவன் நாட்களிலே தேசம் ஆமீன் மிகவும் அமைதியாக இருந்தது. அவன் தேவ பக்தி உள்ள மனிதனாக இருந்தான்னா தேவ ஆலயத்தெல்லாம் கட்டி திருப்பி பெரிய காரியங்கள்லாம் செய்ய. உங்களுக்கு தெரியும், சாலமோன் காலத்துக்கு பிறகு ராஜ்யங்கள் ரெண்டாக பிரிந்த பிறகு தேசங்களுக்குள்ளே பயங்கரமான சில சம்பவங்கள் நடந்தது. ஒரு ராஜா வருவான், நல்லா இருக்கும். அடுத்த ராஜா வந்தால் அது இல்லாமல் அப்படி இருக்கும். அப்போ இவன் ஒரு நல்ல என்ன செய்கிறான்? நல்ல காரியத்தை செய்கிறான். வாசிமகள், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றார். பயப்படாதீங்க, அவனை நான் என்ன செய்றேன்? அவனுக்கு ஒரு வேறு ஆவி அனுப்புவேன். அது மாத்திரமா இந்த தேசத்துக்கு போவான். போனது மாத்திரமல்ல, அவன் பட்டயத்தினால் விழுவான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக பட்டயத்தை கொண்டு வந்து அந்த பட்டயம் அவனை வெட்டும். உனக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று செஞ்சானா அது அவனுக்கு தண்ணி. அவன் உனக்கு குழி வெட்டினானா அந்த குழியில் என்ன செய்யணும்? அவன் உனக்கு தூக்கு மரம் ஏற்றினானா அவன் தான் அதை தொங்கணும். ஆமாம் இல்லையா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கிழிச்சிக்கிட்டு வந்து உட்காந்து தேவ சமத்துக்கு வரணும். அதை விட்டு இங்கேருந்து அங்கே ஓடும். அங்கே சிஸ்டர், அக்கா, மாமா, சிதப்பா சண்டைக்கு வராங்க, என்ன செய்கிறது? வா போலீஸுக்கு போவோம். அவன் இல்லையா? சொல்லுங்க, வாங்க அங்கே போவோம், இவன்கிட்ட போவோம், அவன்கிட்ட போவோம். தன் வஸ்திரத்தை கிழித்து ஒரு ராஜா, தேசத்தை ஆளுகிற ராஜா, நமக்கு அப்படியா கையை கழட்டுவோமா? என்னதான் இருந்தாலும் என்ன செய்வோம்? அப்புறம் ப்ரெஸ்ஸேஜ் என்ன செய்வோம்? ஆமாம், மற்றவங்களாம் அனுப்பிவிட்டு நம்ம என்ன செய்வோம்? எஸ்ஐகே ராஜா என்ன செஞ்சுருக்கலாம்? அவங்களெல்லாம் போய் அனுப்பிட்டு என்ன செஞ்சுருக்கலாம்? சொல்லுங்களேன். வீட்டில் நல்லா சாப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆமாவே இல்லையா? ஆனால் அவன் என்ன செய்கிறான்? முன்மாதிரி. நீ உன் வீட்டுக்கு முன்மாதிரி, உன் குடும்பத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். புருஷனாக இருந்தாலும் முன்மாதிரி இருக்கணும். யாரு? மனைவியாக இருந்தால் முன்மாதிரியாக இருந்தால் உன் பிள்ளைகளை அனுப்புனா பிள்ளைகளும் உபவாசத்துக்கு வரும். இல்லாட்டி அதுக்கு உபவாசத்துக்கு வராது. அதுவும் என்ன செய்யுங்க? அதுக்கு என்னவா அங்கே போயிட்டு என்ன சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு என்ன வேலை தெரியுமா? தானும் உபவாசம் இருக்கிறான், தனக்கு கீழே இருக்கிறவர்களையும் உபவாசம் பண்ண வைக்கிறான். நீங்களும் உபவாசத்துக்கு வரணும். உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்களும் வர வேண்டும். ஆமாவே இல்லையா? அது மாதிரி வேதத்தில் எங்கேயாச்சும் இருக்கா? சொல்லுங்க போகும். யோனா தீர்க்கதரிசி நாட்களிலே நினிவேயின் ஜனங்கள் குடும்பமாய் வந்து ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டான்? ஏன்? தேவன் மனம் இறங்குவார். ஆமா இல்லை? இன்றைக்கு ஆடு பிடிக்க போகிறேன், மாடு பிடிக்க போகிறேன், கிறிஸ்துமஸ்க்கு ஆடு வாங்க போகிறேன். ஆமா இல்லையா? அதான் சொன்னா. அங்கே ராஜா ஒன்றும் அறிவிக்கவில்லை. அந்த பயங்கரமான ஜனங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத பாவம் நிறைந்த ஜனங்கள். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியும், அப்படி பாவம். இந்த கையிலையும் பாவம், இந்த கையிலையும் பாவம். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசனத்தை கேட்டவொன்னே அவர்களுக்கு பயம் உண்டாகி,
அழித்து போக போகிறோமே என்று சொல்லி அழிவுக்கு பயந்து அவர்கள் எல்லாம் உபவாசம் இருக்கிறார்கள். போயிட்டு ராஜா கேள்விப்படுகிறார், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஜனங்கள் எல்லாம் உபவாசம் இருக்கு. சரி ஜனங்களை உபவாசம் இருக்க சொல்லுங்க, எனக்கு போய் நல்ல ஒரு சிக்கன் ஒன்று எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? இல்லை, ராஜாவும் அவரும் புசியாமலும் குடியாமலும் ஒருவேளை என் ஆண்டவர் என்ன செய்வார்? இறங்குவார். புறஜாதி ஜனங்களுக்கு மனம் இறங்குவார்னா உனக்கும் எனக்கு மனம் இறங்காமல் இருப்பார். அதுதான் தேவன். இஸ் a God. ஆகவே தான் சொல்லுவேன், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்பான், நான் என்ன செய்வேன்? ஐ சென்ட் தி நியூஸ், ஒரு மெசேஜ் அனுப்புவேன். அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும். அம்மாவே இல்லையா? ஆமாம், இன்னைக்கு அப்படி தானே எனக்கு வாட்ஸ்அப்பில் தானே வாய்ஸ் அனுப்புறீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க. அனுப்ப வேண்டியவருக்கு அனுப்புங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு முதல் ஒரு ஆவி வருது. இரண்டாவது அவனுடைய அந்த ஆவி நிமித்தம் அவன் குளறுபடி செய்கிறபடினால் அவன் என்ன செய்து பட்டயம், இரண்டாவது அவனுக்கு பட்டயம் வருகிறது. எதனால? உனக்கு விரோதமாய் வருகிறவன், அவன் உனக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிறவனுக்கு நீ செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னது? அவனை எதிர்க்க கூடாது. நீ தேவன் சமூகத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? சரி, வாசிங்க உரைங்க. அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். எப்படி சொல்லு? அவன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உபவாசம் இருக்கிறான், ஜனங்களை அனுப்புகிறான், சரியா? வேலைக்காரரை அனுப்புகிறான், விஷயத்தை சொல்லுகிறான். சொன்ன உடனே ஏசாயாவிடத்தில் என்ன வருகிறது? பதில் வருகிறது, நல்ல பதில் வருகிறது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துகிறேன். அப்படியா? நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு சொல்லுறேன். அப்படியா? இல்லை. ஏன்? இசைக்கியா உண்மையும் உத்தமம் உள்ளவன். வராமின் சொல்லுங்க. ஆகவே தான் ஆண்டவர் ரெட்டு உடுத்தி அமர்ந்த உடனே இங்கே ஏசாயாவுக்கு என்ன சொல்லிட்டாரு? வருவார்கள், உன்னை தேடி வருவார்கள். புரிகிறதா? நீங்கள் வீட்டில் உபவாசம் இருக்கிறது, என்னை ஆண்டவர் போட்டு என்ன செய்வாரு? வர்றவங்களுக்கு ஏற்ற பதில சொல்லுன்னு சொல்லுவார். ஆமா இல்லையா? அப்போ நான் என்ன செய்யணும்? வாங்க சிஸ்டர், உட்காந்து சிஸ்டர், டீ குடிங்க சிஸ்டர் சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னதை சொல்ல வேண்டும். ஆமாவே இல்லையா? அதை தவிர வேறு ஒன்றுமே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. 15 வாசிங்க. கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே. இப்போ இந்த மெசேஜ் எல்லாம் வந்ததுக்கு பிறகு எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாரு? கர்த்தரை நோக்குறார். சரியா? யாருக்கு வந்துருச்சு? தீர்க்கதரிசியிலிருந்து வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறாரு? கர்த்தரை நோக்கி வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். எசேக்கியா ராஜாவை நிந்தித்தது கவலை இல்லை. எசேக்கியா ராஜா ஆராதிக்கிற ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் பேசினதுதான் அவனுக்கு கோபம் வந்துச்சு. அதான் கர்த்தாவே, என்னது வாசிமங்க? கேளும். பாருங்க ஆண்டவரே, அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் ஆராதிக்கிற இந்த வல்லமையுள்ள தேவனுக்கு விரோதமாக அவன், அதுவும் யார்? இந்த ரப்சாகி என்று சொல்லக்கூடியவனை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவன் வந்து ஒரு விதமான ஒரு மனுஷன், ஒரு கேலி கூத்து செய்கிறவன். ஒரு அதிகாரிகிட்ட நம்ம ஒருத்தர் அனுப்புறோன்னா எப்படிப்பட்டவங்களை அனுப்புவோம்? ஒரு அதிகாரியிடத்துல பேசுறதுக்கு ஒருத்தர் அனுப்புனா எப்படிப்பட்டவங்களை அனுப்புவோம்? அவரோட பேசுகிறோம். ஆனால் இவன் வந்து என்ன செய்யலாம்? வந்து அவன் யார்? எசேக்கியா ராஜா கிட்ட, எங்கள் ராஜா வந்து உங்களுக்குள்ள போகிறாரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்படிப்பட்டவனை தான் அங்கே அனுப்புகிறார். சரியா? அதுதான் ரப்சாக்கின்னு சொல்லக்கூடிய பொல்லாத ஆவி. அது கேலியும் கிண்டலும் செய்கிற ஆவி. அந்த ஆவி தான் இந்த நாட்களில் உலகத்தில் பெருகி போய் கிடக்குது. ஒருத்தர் என்னது டிஸ்கரேஜ் பண்ணுறது, ஒருத்தர் தவறாக. இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நல்ல பேச்சு பேசுகிறத விட இன்றைக்கி மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை குறித்து தவறாகவே பேசுகிறாங்க. இவ்வளோ மீடியாக்கள் வருகிறது. இந்த ஆவி இப்போ இந்த உலகத்தில் சுற்றி கொண்டு தெரிகிறது. இந்த ரப்சாக்கிங்கிற ஆவி தான் இன்றைக்கு என்ன செய்யுது? மீடியாக்கள் மூலம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தரைக்குறைவாக பேசுகிறதும் தரைக்குறைவாக நடத்துறதுக்கு காரணம் இந்த ரப்சாக்கிங்கிற ஆவி தான். அப்போ இந்த ஆவியை தான் பிடிச்சி என்ன செய்யறான்? இங்கே அனுப்பி வைக்கிறான். ஆகவே இவன் சொல்கிறான், கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பார சொல்றாரு. நீங்க யாரு? கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவன். நீர் ஒருவர் தான் பூமியை என்ன செய்தேன்? ராஜ்யங்கள் எல்லாம்
நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன உமக்கு விரோதமாக என்ன செய்யறான் அந்த அசரே ராஜா? அவன் வரல, இப்படி ஒரு பைத்தியக்காரனை அனுப்பி இருக்கிறான். அவன் வந்து எனக்கு என்ன செய்யறான்? உம்மை குறித்து தவறாய் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆகவே கர்த்தாவே சாய்த்து கேளும். நமக்கு கர்த்தர் மேல் ஒரு என்ன இருக்கணும்? ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவரை குறித்து யார் என்ன பேசினாலும் என்ன செய்ய வேண்டும்? வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆமா இல்லையா? பேசிட்டு போறான்னு விடக்கூடாது. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். கர்த்தாவே அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அப்ப மற்ற ராஜாக்களோடு மற்ற இடங்களை யுத்தம் பண்ண போகிற இடங்களை என்ன செஞ்சுட்டான்? அந்த ராஜாக்களும் யுத்தம் பண்ணி அது பாருங்க, கர்த்தாவே அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளின் அவர்கள் தேசத்தை நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலை போட்டு விட்டார்கள். அவைகள் ஒன்றும் செய்யாது, அதை போட்டாச்சு. ஆனால் மெய்தான் அவர்கள் அவைகள் என்னது? நீர் அல்ல, தேவன் அல்ல, மனுஷன் கைவேலையான மரமும். அதனால அதை நம்பிக்கிட்டு இங்க வாரம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர், கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினான். நான் யார் என்றல்ல, நீர் யார் என்பதை இந்த ஜனங்கள் அறிய வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம் அறிய வேண்டும், இந்த தேசம் அறிய வேண்டும், இந்த நாடு அறிய வேண்டும், நாட்டின் தலைவர்கள் அறிய வேண்டும், அந்நிய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். நான் எப்படிப்பட்டவர், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஆகவே வாசிங்க, 32 வாசிங்க. மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை சொன்ன வாக்குத்தத்தம். இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. வர முடியாது, தேசத்துக்கு வர முடியாது, சத்துருவின் வீட்டுக்குள்ளே குடி போக முடியாது. சொல்லு, அவன் உங்களுக்கு மேற்கொள்ள முடியாது. வேணா தூரத்துல இருந்து ஏதாச்சும் செய்வான், அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமாம் இல்லையா? ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவர் இந்த நகரத்துக்குள் சொல்லுங்கள், சத்துரு என் வீட்டுக்குள் வர முடியாது, என் குடும்பத்துக்குள் வர முடியாது, என் தொழிலுக்குள் வர முடியாது. ஆமே, நீங்க தான் சொல்லணும். என்னென்ன காரியத்துக்குள்ள எல்லாம் உங்களுக்கு போராட்டம் இருக்கோ அதை நீங்க என்ன செய்யணும்? இப்ப அறிக்கை செய்ய வேண்டும். ஏன்னா எங்க வந்திருக்கிறீங்க? தேவாலயத்துக்கு வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அம்மாவில்லையா? அப்ப இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யணும்? விடுதலை செய்ய வேண்டும். அம்மாவில்லையா? சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆகவே தான் சொல்லுகிற ஆகையால் இல்லை, அவனால உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் உன்னை என் உள்ள கையிலே வாங்கிட்டு வைத்து ஒருத்தர் தொட முடியாது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உன்னையும் தொட முடியாது, என்னையும் தொட முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு உபவாசத்தை உட்காந்துருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம். ஆமாம், இப்போ சில பேர் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாவே இல்லையா? ஆனால் என்னது சொல்லுங்க, அவன் வரவும் முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆமாவே இல்லையா? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆமாம், அவன் வரவும் முடியாது. ஏன்? அவனுக்கு வேறு ஆவியை கொடுத்துட்டாரு. அவன் இந்த ரோட்டில் வருவான், சரஸ்வதி நேரத்தில் வருவான், அப்படியே என்ன செய்வான்? ஆவடி பக்கம் ஓடி போயிடுவான். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பக்கத்து வீட்டில் வந்து தட்டிக்கிட்டு இருப்பான். உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கும். அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆமே, வந்து சுற்றி பார்ப்பான். ஆமாம், அம்மாவும் இல்லையா? ஏன் அப்படி சுற்றி பார்ப்பான்? வெரி குட். அவன் என்ன ஆகிட்டான்? உங்களுக்கு விரோதமாக யாரும் பேசுனா கரெக்ட். உங்களுக்கு விரோதமாக யாரும் எதுவும் வந்தா சொல்லுங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ உங்களுக்கு தான் பைத்தியம் வரும். வாசிக்க முடிச்சுக்கோ. வாசி. இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. ஒண்ணுமே சேஃப். சொல்லுங்க, நான் சேஃப். நான் சேஃப். எனக்கு விரோதமாக அவன் வரவும் முடியாது,
அம்பு எய்யவும் முடியாதுன்னு, கேடகத்தோடு வரவும் முடியாதுன்னு கொத்தரும் அவனு நம்மளை சுட்டு என்னது போட்டுருவாங்க. அம்மாவில் சண்டைக்குன்னா அப்படி தான், ஸ்கூல் பசங்கள்லாம் அப்படி தானே தான் நடக்கும். சண்டைக்குன்னா என்ன செய்வாங்க, கொத்தனை சுற்றி வளைச்சிருவாங்கல்ல. சொல்லுங்கள், வளைக்க முடியாது. என்னை சுற்றிலும் அக்கினிமயமானவர். எலியாவின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எலிசாவின் தேவன் என்னோடு இருக்கிறார். எலிசாவுக்கு அக்கினி இருக்குமானா என்னையும் ஆண்டவர் அந்த அக்கினிக்குள் வைத்தவர். எனக்குள் இருக்கிறவர் அக்கினி, எனக்குள் இருக்கிறவர் அக்கினி. சொல்லுங்க, உலக திருப்பனோட எண்ணில் இருக்கிறவர் பெரியவர். அவன் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். அதுதான் சொல்றேன். வந்துட்டு என்ன செய்வான், ரிட்டர்ன் பேக் வந்து திரும்பி பார்த்துட்டு இங்கே இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க போயிட்டாங்களா அப்படின்னா என்ன செஞ்சிருவான், திரும்பி போயிடுவான். பேசுங்க, திரும்பி போயிடுவான், பிரவேசிக்க மாட்டான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நீ செய்த நன்மைகளை கர்த்தர் நினைத்து உன் பிள்ளைகளுக்கு வருகிற துரோகமான காரியத்துக்கு தேவன் இடைப்படுகிறவர்கள். உன் பெற்றோர்கள் செய்த நன்மைகள், ஆமென், உன் குடும்பத்தார் செய்த நன்மைகள் தான் இன்னைக்கு நீங்களாம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாவே இல்லையா? அப்ப பாருங்க, சொல்றேன், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் என்ன செய்ய மாட்டேன், என் தேசத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இது இஸ்ரவேல் தேசம், அவனுடையது. ஆமாவே இல்லையா? அங்குதான் தேவனுக்கு ஆலயத்தை அவன் கட்டினான். முதலாவது சொல்றார் என் நிமித்தம், முதலாவது சொல்றார் என் நிமித்தம் சொல்றார் ஆண்டவர். என்ன செய்ய, உனக்கு ஒரு பிரச்சனை வரையில சொல்றாரு, அது ஏன் புள்ள, என் நிமித்தம். ஆமா இல்லையா? நீ செய்த நன்மைகளுக்காக உன் நிமித்தமும் சொல்லுகிறார். என் நிமித்தமும், என் பிள்ளைகள் நிமித்தமும், என் குடும்பங்களுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் எதிராளியா என்ன செய்ய முடியாது, ஒன்று செய்ய முடியாது. வாசிப்பாங்க, என் நிமித்தமும். பாருங்க, இஸ் ரெஸ்பெக்ட். பாருங்க, தாவீது என்ன சொல்லுகிறான், என் தாசன். நீங்களாம் யாரு, அப்படி பிள்ளைகள், அப்படி தாசன். நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லுங்களேன், எனக்கு ஆதரவாய், என் பிள்ளைகளுக்கு ஆதரவாய், என் குடும்பத்துக்கு புதிய வருஷத்தில் நான் அங்கங்கே ஆதரவு தேடி போக தேவை. என்னை அவங்க பார்த்துக்கிடுவாங்க, என்னை இவங்க பார்த்துக்கிடுவாங்க, இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆதரவாயிருக்கேன். ஆதரவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவங்களை அரவணைத்து, உன்னை கொடுத்து, உடை கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, உங்களை ஆமீன் அரவணைத்து பாதுகாக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்க எப்படி இருக்கணும், இந்த விசுவாசத்தோடு இருக்கணும். ஆமீன். உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுங்க. வாசி மகள், நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். சொல்லி அனுப்புறான் ஏசாயா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியாவின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தார். கரங்களை தட்டி தேவனை யார் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்தார்களோ அவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியாக என்ன நடந்தது, அவர்கள் சங்காரமானார்கள். ஆமா இல்லையா? சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். யுத்தத்துக்கு வந்தவங்க எப்படி கிடக்குறாங்க, செத்த பிரேதங்களாய். நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன் எப்படி இருக்கு. எசேக்கியா எங்க உட்கார்ந்துருக்கிறான், தேவாலயத்தை விட்டு வெளியில வரல. அவனுக்கு விரோதம் வந்தவங்க தெருவில் சுட்டு கிடக்குறாங்க. ஆமா இல்லையா? பிடித்துக்கொள் கடவுளை, சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த சமூகத்திலே காத்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசி மகள், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் பாருங்க எப்படி நடக்குது, இந்த பிளானிங் எப்படின்னு பாருங்களேன். ஒரு உபவாசத்தினாலே நடக்கிற சம்பவம். உபவாசம் இருக்கிறான், ஆட்களை அனுப்புனா, ஏசாயாவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். பேசின காரியத்தை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவன் யுத்த யாரு சேனைகள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் வர வச்சு அடிக்கிறார். சொல்லுங்க, உன் ஆண்டவர் அவனை வர வச்சு தான் அடிப்பார். அவங்க வீட்டிலே அடிக்க மாட்டார், ரோட்ல கொண்டு வந்து அடிப்பார். எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம ஆண்டவர் நீங்க நினைக்க கூடாது, மனதுருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கட்டி பிடிப்பார்னு. கோவம் வந்துச்சுன்னா உடனே அடிப்பார். அதே மாதிரி அது விரோதமான செஞ்ச உங்களுக்கு அந்த அடி தான். எதிராளிக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு சரி ஒரு அடி. நாங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு வச்சுக்கங்க, வாசிங்க. எப்பொழுது வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வார்த்தை வந்த பொழுது, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வார்த்தை ஏசாயாவுக்கு போன பொழுது, ஏசாயா அதை கேட்டு எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிற பொழுது, இந்த நிமிஷங்கள் தான் மாத கணக்கல்ல, அவர் கணக்கல்ல.
நேரத்தில் 109,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். யுத்தம் கர்த்தருடையது. இஸ்ரவேல் ஜனங்களோ, இஸ்ரவேல் இராணுவங்களோ எசேக்கியாவோ யுத்தம் பண்ண போகவில்லை. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ இல்லையா? இதோ அவர்கள் எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எப்படி இருந்திருக்குமா இருக்கும்? தூதர் வந்து என்ன செஞ்சிருப்பானா இருக்கும்? என்ன செஞ்சிருப்பானா இருக்கும்? சொல்லுங்களேன். என்ன செஞ்சிருப்பான்? புறப்பட்டு வந்து பாருங்களேன். என்னது? ஒரு பட்டயத்தை எடுத்தா என்ன நடக்கும்? 1000 பேர் தலை விழுந்திருக்கும். ஆமாவே இல்லையா? ஒருவனை 1000 பேர் திரட்டுவார். ஒரு வசனம் இருக்குதானே? சொல்லுங்க, வாசிக்கமாக முடிச்சுட்டேன். அப்பொழுது அசரிய ராஜாவாகிய சனகெரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். மௌனமா போயிட்டு என்ன செஞ்சான்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, தெரியுதா? அவன் என்ன செஞ்சான்? ஐ எம் சேவ். நான் என்னது? நான் சேஃப் ஆயிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை வராது. ஆமாவே இல்லையா? இனிதான் பிரச்சனையே வரும். வாசிங்க. அவன் நிந்தித்தது யாரை? தேவன் பழி வாங்குகிறவராக இருக்கிறார். என் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பழி வாங்குகிறவராக இருக்கிறார். நேரம் கிடைக்கிற பொழுது பழி வாங்குவான். ஆமாவே இல்லையா? வாசி மகள். அவன் தன் தேவனாகிய பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ராம்லேக்கும் சாராத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டான். யாரு? தன் சொந்த இரத்தம் என்ன செய்தது? ஆமா, இயேசுவுக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது, இயேசுடைய பிள்ளைகள் விரோதமாய் வருகிற பொழுது கர்த்தர் வேற யாரையும் கொண்டு வர மாட்டாரு. அவன் குடும்பத்தில் உள்ள வச்சு அவனை தாக்குவான். அம்மா என்ன பெரிய பெரிய தாதாக்கள் சண்டின்னு சொல்றோம். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமானது. அம்மாவா இல்லையா? அதுதானே தாதாக்கள் சொல்லுவோமே, இப்படி மீசை எப்படி முறுக்கிக்கிட்டு. அம்மாவா இல்லையா? இங்க பாருங்களேன், பாருங்களேன். அவன் பாசேப்பா போயிட்டு எங்க போயிட்டோம் கோயிலுக்கு. அவர் யாரு? எசேக்கியா ராஜா எங்க இருக்கிறாரு? தேவாலயத்தில் இருக்கிறார். இவர் எங்க இருக்கிறாரு? கோயிலுக்கும் ஆலயத்துக்குள்ள விஷயம் தெரியுதா? இவர் என்ன செஞ்சாரு? அங்க போயிட்டு சேஃப் ஆகலாம்னு சொல்லிட்டு அங்க போய் கட்டி பிடிச்சி நிக்கிறாரு. ஆமா இல்லையா? அவன் தன் தேவனாகிய ஒண்ணுமே தெரியாதபடிக்கு அவன் என்ன செய்யறான்? இவ்வளவு ஜனங்கள் செத்து போயிட்டாங்க, ஒண்ணுமே தெரியாம கோயில போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் குமாரனாகிய அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசராத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். கரங்களை தட்டி தேவனை முதலாவது தாவீது யாரு? எசேக்கியா என்ன செய்தார்? ரெட்டு உடுத்தி தேவாலயத்துக்கு பிரவேசித்தார். அதற்கு பிறகு தன்னுடைய காரியங்களை குறித்து யாருக்கு? தன் வேலைக்காரர்களுக்கு அனுப்பினான். அவர்கள் போய் தீர்க்கதரிசியை சொன்ன பொழுது தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன நடந்தது? இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவான், அனுப்புவேன். அவன் தேசத்திலே கொண்டு போய் அவன் என்ன செய்வேன்? பட்டயத்தால் விலப்பண்ணுவேன் சொல்லி கரங்களை தட்டி தேவனை இந்த மாதத்தில் கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு நம்மளை பேசியிருக்கிறார். ஆமா இல்லையா? எசேக்கியா ராஜா ஒரு பெரிய ராஜாவாக இருந்தும் அவன் என்ன செய்தான்? தேவனை தேடினான். நமக்கு ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? தேவனை தேட வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்கள் வந்து தேட வேண்டும். வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பக்கூடாது. சபைக்கு போயிட்டு வாங்க, ரேஷன் கடைக்கு வர்ற மாதிரி ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? கர்த்தர் சித்தமானால் அடுத்த வருஷங்கள்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உபவாசம்னா குடும்பமாய் வர வேண்டும், பிள்ளைகளாய் வர வேண்டும். இந்த காலம் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கு. எந்த குடும்பத்தை பிரிக்கலாம், எந்த கணவனை பிரிக்கலாம், எந்த பிள்ளைகளை சீரழிக்கலாம். அதனால தான் எல்லாரும் வந்து என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சிட்டைக்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? பாதுகாப்பு இருக்கிறது, அடைக்கலம் இருக்கிறது. ஆகவே ஆமே எசேக்கியா ராஜா என்ன செய்தாங்க? இந்த காரியங்கள் ஓர்டர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எளிமை நின்று நாம் ஜெபம் பண்ணணும்.